ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்கந்த பூர்வஜர் பிள்ளையாருடைய ஷோடச நாமால வரக்கூடிய கடைசி நாமாவா வருது. அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அந்த ஸ்கந்த பூர்வஜர்னு வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இப்போ அந்த அசுரர்கள் சூரபத்மனும் தாரகாசுரனும் சிவனுக்கு சமமான ஒருத்தனால தான் எங்களை வதம் பண்ண முடியும்னு வாங்கிட்டா வரம். அப்போ சிவனுக்கு சிவன் தானே இல்லையா? அப்போ அவரைய வரமையும் கொடுத்துட்டு வதமும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த ஸ்ருதி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்மாவை புத்திர நாமாசே, அப்பாவுக்கு ஈக்குவல் அவருடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இப்போ சிவனுக்கு ஈக்குவலண்டா அவருடைய பையன் வதம் பண்ணலாம் அப்படின்னா இது இவளுடைய தேவர்கள்லாம் தவம் பண்றா அப்படின்னு நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு. சரி, இப்போ பிள்ளையார் இருக்கும்போது ஏன் தவம் பண்ணணும்? ஆல்ரெடி ஒரு புத்திரன் இருக்கானே, புத்திரன் இருக்கிற போச்சு, சிவனுக்கு ஈக்குவலண்டா விக்னேஸ்வரர் இருக்கிற போச்சு, இவ ஏன் அந்த கன்சிடர் பண்ணாம ஏன் தபஸ் பண்ணா? அதுக்கும் பெரியவா பேசிட்டு வரா. சிவன் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா சாந்த ஸ்வரூபமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பணிவிடை பண்ண போன பார்வதியும் தபஸ் பண்றா. ஸோ ஒரே தப்போமயமான ஒரு புண்ணிய ஒரு பேக்ரவுண்ட்ல தான் முருகனுடைய ஜனனம் ஏற்படுறது. நெற்றிக்கண்ணிலேருந்து பொறியிலேருந்து வரக்கூடிய ஜனனம் வருது. குமார சம்பவம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு சம்பவமா இருக்கு முருகனுடைய பர்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷல். சரி, 6 நாள் தான் முருகனுடைய பால லீலைகள் இல்லையா? ஆனால் பார்த்தோம்னா அவருக்கு 6 தலை, அவருடைய அக்ஷரமும் 6, பிறந்ததும் 6வது நாளான சஷ்டி, பால் கொடுத்து வளர்த்த கிருத்திகா தேவிகள் 6, உத்பவித்த கங்கையும் 6, ரிவர் 6 அப்படின்னு பெரியவா சொல்றா. சரி, குமாரருங்கிற நேம் நேம் தான் குமாரன் அப்படின்னு. ஆனா குழந்தை விளையாட்டு ஒன்லி ஃபார் 6 days. அபரிவிதமான லீலைகளை அந்த 6 நாள்ல முடிச்சாச்சு. அப்புறம் தேவசேனாபதியாகி ஃபைட் பண்ணி தேவர்களை எல்லாரையும் காப்பாத்துறார். ஸோ மனு எல்லாம் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக கமாண்டர் இன் சீஃபாக ஆயிட்டார். சரி, இப்போ இதில் விநாயகருடைய ரோல் என்ன? ஏன் அந்த ஸ்கந்த பூர்வஜன் அதான் நம்ம பார்த்தோம். ஜனனம், விவாகம், சந்நியாசம் எல்லாத்துலேயும் நம்ம அப்புறம் பார்த்தோம். பெரியவா சொல்றா, சிவனுக்கு ஈக்குவலன் பிள்ளையாரே இருக்கிற போச்சு, ஏன் இன்னொரு தவம் பண்ணினாய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ற போச்சே சிவனா இருக்கக்கூடிய அப்பாவே பிள்ளையார பூஜை பண்ணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு தடங்கள் ஏற்படுறது. மறுபடியும் பிள்ளையார பூஜை பண்ணிட்டு தான் திரிபுர சம்ஹாரமே பண்றார் சிவன். அப்படி தனக்கு ஈக்குவலண்ட், தனக்கு மேல ஒரு விக்னத்தை போக்கக்கூடிய பையன் இருக்கிற போச்சே இன்னொரு சம்பவம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, இந்த சூரபத்மன் ஒரு வரம் வாங்கினதுல ஒரு பொடி வச்சான். என்ன அப்படின்னா, ஸ்திரீ சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சிவசத்ருஞ்சன் அப்படின்னு சொல்ல, சிவன் ஸ்திரீ சம்பந்தம் இல்லாம பிறந்த குழந்தையா இருக்கணும், சிவனுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ என்ன ஆறுது? பிள்ளையாரோ ஸ்திரீ சம்பந்தமா பிறந்திருக்காரே அப்படின்னு ஒரு கதை பெரியவா சொல்றா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மஞ்ச பிள்ளையார பிடிச்சு இது ஸ்திரீ சம்பந்தம் இல்லாம கதையா இருக்கு. இப்படி இருந்தும் பிள்ளையார கன்சிடர் பண்ணலையே ஏன்? பெரியவா எக்ஸ்பிளைன் பண்றா. மஞ்ச பிள்ளையார் பிடிக்கிறா, சுவாமி வரா, கைலாசத்துல நடக்கிறது. அப்போ இந்த மஞ்ச பிள்ளையார் இது பண்ணினதுனால, வதம் நசுக்கினதுனால அந்த யானை முகத்தை வச்சார். அதனால அவருக்கு விக்னேஸ்வரர் அப்படின்னு பேரு, கஜமுகர்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன அப்படின்னா பெரியவா இன்னொரு கதை சொல்றா. என்னன்னா, சித்திரசாலையில கைலாசத்துல அலங்காரமாக பிரணவ அக்ஷரத்தை எழுதியிருந்ததாம். அந்த பிரணவ அக்ஷரத்தை எழுதியிருந்ததை, அலங்காரமா எழுதியிருந்ததை சிவனும் பார்வதியும் 2 பேரும் ஒரே நேரத்துல பார்த்தாலாம். அந்த பார்வையினுடைய அந்த ஜனித்ததிலிருந்து விக்னேஸ்வரர் பிறந்தார்னு ஒரு கதை இருக்கு. மஞ்சள் பொடியை வச்சு ஸ்திரீ சம்பந்தம் இல்லாம தான் பிள்ளையார் கஜமுகனானார்.
அப்புறமா வந்து இந்த பிரணவாட்சரத்தை பார்த்ததுனால தான் 2 பேரும் சேம் டைமில் பார்த்ததுனால தான் அந்த விக்னேஸ்வரனுடைய ஆவிர்வாகம் ஆச்சுன்னு ஒரு கதை இருக்குது. ஒரு தடவை அம்பாள் வந்து பெண் யானை ரூபம் எடுத்துட்டாலாம், சுவாமி வந்து ஆண் யானை ரூபம் எடுத்துன்னு வந்தபோது அந்த குட்டி யானையாக பிறந்தது தான் கணபதி அப்படின்னும் ஒரு கதை இருக்கு. ஞானசம்பந்தர் வந்து வலிவலம் அப்படின்னு திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த யானை சம்பவத்தை வந்து தேவார பாடல்களில் பாடியிருக்கா. மேலும் பேசுகிறா பெரியவா, நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.